Dear New Way India business members, I welcome you all. Success ஒரு கண்டினியூஸான டீம் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு லீடராக நம்ம டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கும் போது நம்மளும் ஜெயிப்போம். ஸோ அப்படிப்பட்ட டீம் பில்டிங் ப்ராசஸோட முக்கியத்துவத்தை உணர்த்துற விதமாக இந்த வீடியோவில் நம்ம நியூ இந்தியா பிஸ்னஸில் இருக்கிற மேட்சிங் போனஸ் சிஸ்டமோட ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்டான டீம் பில்டிங் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூ இந்தியா பிஸ்னஸில் ஹெல்த் கேர் அண்ட் எஃப்எம்சிஜி கேட்டகரியில் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ப்ராடக்டை பிடிச்சோ இல்லை அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது கூடவே நியூவேவோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சு நம்ம பிஸ்னஸ்குள்ளே வரும்போது இந்த யூவை நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய டீம்ஸை லெஃப்ட் சைட் டீம் அண்ட் ரைட் சைட் டீம்னு எடுத்துக்கலாம். நம்மளை மாதிரியே ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு மாதம் எடுத்தாலும் முதல் மாதம் நம்ம டீமில் 2 பேர் வந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம கொண்டு வந்த மெம்பர்ஸ் அவங்க 2 பேரை நம்ம சப்போர்ட்டோட கண்டுபிடிச்சி டீம் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2வது மாதம் இந்த 2 பேர் அவங்களோட 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மந்த் 2ல் 4 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மந்த் 3ல் லெஃப்ட் டீமில் இருக்கிற இந்த 3 பேர் அவங்களோட 2 பேரை கண்டுபிடிக்கவும், ரைட் டீமில் இருக்கிற இந்த 3 பேர் அவங்களோட 2 பேரை கண்டுபிடிக்கவும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 3வது மாதம் நம்ம டீமில் 8 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த 3வது மாதத்துலேயே 2, 4, 8ங்கிற ஸ்ட்ரக்சரில் ஆக்டிவ் மெம்பர்ஸை கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த சமயத்திலிருந்து டீம் பில்டிங்கில் நம்மளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிரும். ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கக்கூடிய 2 பேரை ஒவ்வொருத்தவங்களும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. நம்ம டீமும் ஆர்கானிக்காக வேகமாக டெவலப் ஆகும். ஸோ இந்த 8 பேர் அவங்க 2 பேரை பிஸ்னஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 4வது மாதம் 16 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. 5வது மாதம் இந்த 16 பேர் அவங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம டீமில் 32 புது ஆக்டிவ் மெம்பர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீம் டெவலப் ஆகும்போது 6வது மாதத்தில் இந்த 32 பேர் அவங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம டீமில் 64 புது ஆக்டிவ் மெம்பர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு லீடராக உங்கள் டீம்லேருந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 5 மெம்பர்ஸ் லெஃப்ட் டீமில் இருந்தும் 5 மெம்பர்ஸ் ரைட் டீமில் இருந்தும் செலக்ட் பண்ணி அந்த 10 பேருக்கு நியூவேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றின நாலேஜ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டீமுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸை அவைலபிளாக வச்சுக்கிறதன் மூலமாக அவங்க சக்ஸஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த ப்ராசஸை செலக்ட் 10, சப்போர்ட் 10 அண்ட் சக்சீட் 10ன்னு சொல்கிறோம். நம்மளும் நம்ம டீம் மெம்பர்ஸும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் வேகமாக நம்ம டீம் சைஸ் க்ரோ ஆகும். இப்போ 6வது மாதத்தில் இருக்கிற இந்த 64 மெம்பர்ஸும் ஒருத்தர் 2 பேரை ரெஃபர் பண்ணுறது மூலமாக 7வது மாதத்தில் நம்ம டீமில் 128 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இதே மாதிரியான ஆக்டிவ் க்ரோத் நம்ம டீமில் கண்டினியூ ஆகும்போது 8வது மாதம் 256 ஆக்டிவ் மெம்பர்ஸ், 9வது மாதம் 512 ஆக்டிவ் மெம்பர்ஸ், 10வது மாதம் 1024 ஆக்டிவ் மெம்பர்ஸ், 11வது மாதம் 2048 ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் ஃபைனலாக 12வது மாதம் 4096 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து ஜஸ்ட் ஒரு வருஷத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வெறும் 2 பேரை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கொண்டு வரதன் மூலமாகவும் அவங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக டீம் பில்டிங் பண்ணுறது மூலமாகவும் நம்ம டீமில் 8190 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. 4095 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 4095 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் இருப்பாங்க. முதல் மாதத்துலேருந்தே மேட்சிங் போனஸ் இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம டீமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நியூ இந்தியா பிஸ்னஸில் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டீமில் மினிமமாக ஒரு 10 PV, அதாவது 1250 to 2000 rupeesக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸை இப்போ பார்க்கலாம். 50:50 PV மேட்ச் ஆகும்போது 500 rupees பே அவுட்டாக ரிலீஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு 500 rupees பே அவுட்டாக சம்பாதிக்க நமக்கு லெஃப்ட் சைட் டீமில் 5 பேரும் ரைட் சைட் டீமில் 5 பேரும் 10 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது மொத்தமாக 50 PV லெஃப்ட்லையும் 50 PV ரைட்லையும் அக்யூமுலேட் ஆகி மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது 500 ரூபா பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி 5000 rupees இன்கமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு 50 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 50 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் 10 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 PV லெஃப்ட்லையும் 500 PV ரைட்லையும் அக்யூமுலேட் ஆகி மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது 5000 ரூபா பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். அடுத்தது ஒரு 10,000 rupees இன்கமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு 100 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 100 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் 10 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 PV லெஃப்ட்லையும் 1000 PV ரைட்லையும் அக்யூமுலேட் ஆகி மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது 10,000 ரூபா பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி கண்டினியூஸாக இன்கம் ஏர்ன் பண்ண நம்ம டைட்டிலும் அப்கிரேட் ஆகிட்டே வரும்.
ஒன்ஸ் கோல்டு டைட்டில் அச்சீவ் ஆன உடனே பிவி மேட்சிங் கால்குலேஷன் 50:100 பிவி ஆர் 100:50 பிவிக்கு 500 rupees பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக கோல்டு ஆர் அதுக்கும் மேலே இருக்கிற டைட்டிலுக்கு ப்ரொமோட் ஆகியிருப்போம். அப்போ ஒரு 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் ஆக்டிவ் மெம்பர்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா 1000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 2000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் 10 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 பிவி லெஃப்ட் சைட்லையும் 20,000 பிவி ரைட் சைட்லையும் அக்யூமுலேட் ஆகி மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த 1 லட்சம் இலக்கை நம்ம அடைஞ்சிருப்போம். இந்த டீம் பில்டிங் ப்ராசஸில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு 1 yearல 8,190 ஆக்டிவ் மெம்பர்ஸ் நம்ம டீமில் வந்திருப்பாங்க. ஒரு 4,000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 4,000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் 10 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கோல்டு ஆர் அதுக்கு அடுத்த டைட்டில்ஸில் இருப்போங்கிறனால 50:100 பிவி ஆர் 100:50 பிவிக்கு 500 rupeesங்கிற கால்குலேஷனில் இருப்போம். அப்போ இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய 4,000 பேர்த்தில் லெஃப்ட் டீமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய 1000 பேரோட பிவியும் ரைட் டீமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய 2,000 பேரோட பிவியும் மேட்ச் ஆகும்போது 1 lakh rupees பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். அப்போ லெஃப்டில் 3,000 பேர் ரைட்டில் 2,000 பேரோட பிவி ரிமைனிங் இருக்கும். திருப்பியும் லெஃப்டில் 2,000 பேரோட பிவியும் ரைட்டில் 1000 பேரோட பிவியும் மேட்ச் ஆகும்போது இன்னொரு 1 lakh பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். அப்போ இன்னும் லெஃப்டில் 1000 பேர் ரைட்டில் 1000 பேரோட பிவி ரிமைனிங் இருக்கும். இப்போ அடுத்து மீதி இருக்கக்கூடிய லெஃப்டில் 1000 பேரோட பிவியும் ரைட்டில் 500 பேரோட பிவியும் மேட்ச் ஆகும்போது 50,000 rupees பே அவுட்டாக ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்னுமே ரைட் சைட் டீமில் 500 பேரோட பிவி ரிமைனிங் இருக்கும். அண்ட் அது அடுத்தடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ ஒரு 1 yearல கொஞ்சமாக டீமை டெவலப் பண்ணி ஒரு ஆவரேஜாக 4,000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 4,000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் இருக்கும்போது மாதம் 2.5 லட்சம் ப்ராபபிளாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூவேல மினிமம் 5 பிவிலிருந்தே ஹெல்த் கேர் அண்ட் எஃப்எம்சிஜி கேட்டகரிஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் 50 பிவி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம டீம் மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு 200 ஆக்டிவ் மெம்பர்ஸ் லெஃப்ட் டீம்லையும் 400 ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரைட் டீம்லையும் இருந்தாலே 10,000 பிவி லெஃப்ட்லையும் 20,000 பிவி ரைட்லையும் அக்யூமுலேட் ஆகி மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது மாதம் 1 lakh இன்கமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம டீமோட டெப்த் எவ்வளோ இருந்தாலும் நியூ இந்தியா பிஸ்னஸில் அன்லிமிட்டெட் டெப்த்துக்கு பிவி வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறோம். மேட்ச் ஆகாமல் ரிமைனிங் இருக்கிற பிவி வேல்யூஸ் அடுத்தடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதிலிருந்து மேட்சிங் போன சிஸ்டமோட பொட்டன்ஷியல் என்ன, எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிறத டீம் பில்டிங் ப்ராசஸ் மூலமாக தெரிஞ்சிருப்போம். மேட்சிங் போன சிஸ்டமை தவிர பாசிவ் இன்கம் தரக்கூடிய இன்னொரு ப்ராசஸான லெவல் போனஸ் சிஸ்டமும் நம்ம நியூ இந்தியா பிஸ்னஸில் இருக்குது. அதோட ப்ராசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி இனி வர வீடியோஸில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.